காஞ்சிபுரம் ஏழவார்குழலி ஆலயத்தில் சிவனருட்செல்வி என்ற பட்டத்தினை பெற்ற ஆசான் நர்த்தனா கார்த்திகேயன் அவர்களுக்கு இன்று இந்த அரங்கத்தில் அரங்கேற்றிய இடப தளியிலார் என்ற இந்த மார்க்கம் தொடரட்டும் இந்த பயணம் என்ற வாழ்த்துக்களோடு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நேஹா அனுஷா. இந்த அரங்கத்தின் ஆடல் நாயகனான சிவபெருமானுக்கும் சபை தலைவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பலம், என்னுடைய மாணவிகள் அனைவருக்கும், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த மார்க்கம் அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆய்வு நூல்கள் எழுதிய நூல் ஆசிரியர்கள் அனைவருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் கதை சொல்லும் பொழுது விஷுவல் வரும். அதுபோல் தேவரடியார்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது படித்த நூல்களில் கலையும் அவர்களுடைய சேவையும் இறையும் பிரிக்கவே முடியாது. அதே போல் வெண்ணிலா அம்மா எனக்கு பைட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க தேவரடியார்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதை வாசிக்கும் பொழுது தான் எனக்கு ஏற்பட்ட விஷுவல் தான் இந்த மார்க்கம். அந்த வார்த்தைகள் தான். அந்த புத்தகம் படிப்பேன், பின்னாடி அவங்கள பற்றின ஒரு விவரம் இருக்கும்ல, புத்தகம் படிச்சுட்டு திருப்பி பார்ப்பேன், அவங்களோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது எப்படி எழுதுனாங்க, இதுக்கு எவ்வளோ இது பண்ணி. எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சுலபமாக இருந்தது. நூல் ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் ரொம்ப அழகாக நூலில் கொடுத்துட்டாங்க. இதுதான் எனக்கு வேலை ஈஸி தான். ஆக்சுவலாக இது புதிய எண்ணம்லாம் இல்லை, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சேன், அவ்வளோதான். அதுக்கு இன்னொன்று முத்துக்கண்ணம்மாள் அவர்களோட வழிகாட்டுதலோடு தான் இது நடக்கணும் அப்படின்னு ஒரு 2 வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணேன். முதல் தடவை நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு முடியல, 2வது தடவை பண்ணும்போது அவங்க விழுந்துட்டாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியல. நானும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 2 வருஷமாக பொறுமையாக இருந்து அவங்கக்கிட்ட. இப்போ நான் எடுத்தது சிவனை பற்றி. அவர்கள் விராலிமலை முருகனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு சேவை செய்தார்கள். ஆனால் தேவரடியாருடைய வம்சத்தின் கடைசி தேவரடியார். அப்போ அவங்க வாயில் கேட்டு பண்ணக்கூடிய இந்த பாக்கியம் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் வாழ்க்கையில். அதே போல் இந்த தருணம் எனக்கும் சரி என்னுடைய மாணவிகளுக்கும் மறக்க முடியாத தருணம். இது என்ன சொல்கிறது, சார் சொன்னார் இல்லையா, 3 சக்திகள். அது உண்மைதான். 3 சக்திகள் முன்னாடி சிவனுடைய சேவைகளை செஞ்சு காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதே போல் இந்த மார்க்கம் அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட வெல்விஷஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மார்க்கத்தை நம் அனைவருக்கும் காட்டியிருக்கக்கூடிய நர்த்தனாவிற்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய கடைசி வாரிசு அன்னை
அவ்வளவு அழகாக அவங்க பாடினாங்க. அவங்க இப்போ மங்களம் பாடவும் தயாராக இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் பேசினதுக்கு அப்புறமா பாடுங்க. ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு சொட்டு எதுனா, நம்முடைய தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி அவங்க பேசும்போது ஒரு 1.5 மணி நேரமா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. நாங்கள் 2.25 மணி நேரமா உட்கார்ந்துருந்துருக்கோம். இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை யாராலும் சொல்லிவிடவே முடியாதபடிக்கு, நமக்கெல்லாம் கோவில் என்பது போய் அந்த இடத்துல நின்று அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காத்திருப்பதற்கான நேரம் தவிர, ஒரு 10 நிமிஷம் நின்று சாமியை பார்த்துட்டு உடனே அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றி, திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஆரம்பித்து பள்ளியறை வரைக்குமான அந்த அனைத்து விதமான சிவாலயங்களினுடைய அன்றாடங்களை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இதில் எனக்கு சில வார்த்தைகள் சொல்லணும். இன்னைக்கு நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய சட்டம் தேவரடியார்கள் என்கின்ற பொட்டுக்கட்டி விடுதல் என்கின்ற அந்த முறைமையை முழுக்க இல்லாமல் செய்திருக்கிறது. அதற்கு காரணங்கள், பெண்களை அவர்கள் இந்த சமூகம் சரியாக பேணவில்லை, பராமரிக்கவில்லை, அவர்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் காரணம். ஆனால் அது ஒரு புறம் இருக்க, இந்த அரசியல் விஷயங்கள் ஒரு புறம் இருக்க, மற்ற ஒரு பக்கம் ஒன்று உண்டு. அவர்கள் பல்லாண்டு காலமாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக பேணி பாதுகாத்த அந்த கலை, அந்த பாரம்பரியம், அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக நர்த்தனா அவர்களினுடைய இன்றைய நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா இனக்குழுக்களும் ஏதோ ஒரு அரசியலை நிகழ்த்தி தன்னுடைய பழமையை, தன் பாரம்பரியத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட மரபை சார்ந்த, தமிழ் மரபை சார்ந்த, ஒரு இந்திய மரபை சார்ந்த ஒரு இலக்கிய அமைப்பினை, கலை அமைப்பினை இவர்கள் மீட்டெடுப்பதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களுடைய முயற்சி உலகளாவிய அளவில் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுல ஒரு குறிப்பை நான் சொல்றேன். இந்த மேடையில் நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணும் வேறு மாநிலத்தில் இருந்தோ அல்லது வேறு நாட்டில் இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட பெண்ணே இல்லை. முழுக்க முழுக்க இந்த மண்ணின் மகள்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அந்த முகம், அந்த நிறம், அந்த உயரம், அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய முக லட்சணம் எல்லாம் தமிழ் மரபை சார்ந்து இருந்தது, திராவிட மரபை சார்ந்து இருந்தது. அதை நான் அந்த வினாடியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று என்ன தெரியுமா, 7 வயசு பொண்ணிலிருந்து 60 வயது பெண் வரைக்கும் அவர்கள் இந்த மேடையில் நடனத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். வயது அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப பாராட்டுறேன், நன்றி சொல்றேன் அந்த அர்ச்சகருக்கு. அவர் எவ்வளோ அழகா அந்த முகம் காட்டாமல், அந்த முகம் காட்டணும்னே அவருக்கு இல்லை. கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் தலை தாழ்த்தி கொண்டு அந்த பள்ளியறை காட்சி முடித்தவுடன் அவர் தலை தாழ்த்தி கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் பாருங்க. அது வரைக்கும் மிக சிறப்பாக அவருடைய இருப்பு நிகழ்ந்த. நான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல மாட்டேன், நான் தமிழ் இலக்கியம் படிக்கின்றவள். சடங்குகள் தான் நம்பிக்கைகள், நம்பிக்கைகள் நிகழ்த்துதலின் மூலமாகத்தான் இந்த மண்ணிலே வேரூன்றப்பட்டிருக்கு. இந்த நிகழ்த்துதல்களை அவர்கள் மிகச் சிறப்பாக அவங்க முன்னெடுத்து காட்டிய அந்த விஷயம் இருக்குல்ல. நான் 3 முக்கியமான இடங்களை சொல்றேன். மலர் கொய்வதற்காக 2 பேர் வந்தாங்க. அவ்வளோ அழகா அவங்க மலர் கொஞ்சாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்தாங்க பாருங்க, 2 குழந்தைகள், 2 பெண்கள். அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த சின்ன அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் அந்த திருமஞ்சன நீராட்டை அவர்கள் செய்தார்கள். அது ரொம்ப அழகா இருந்தது. இன்னொன்னு, நாயக நாயகியர் பாவத்தை நிகழ்த்தி காட்டினார். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை தெரியுமா? அந்த குழந்தைகள் 40 நிமிஷம் ஆடுச்சு.
ஒரு சின்ன மேடையில் ஒரு மாற்றம் கிடையாது. அவங்க உள்ள போயிட்டு வெளியில வரல, அப்படியே அவங்க நின்னபடிக்கு அந்த பாட்டு போய்கிட்டே இருக்கு, அவர்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறார். என்ன எனர்ஜி! இன்னொரு குறிப்பை நான் பார்த்தேன், எந்த பெண்ணும் லயிக்காமல் ஆடவே இல்லை. முழுமையாக தன்னை ஒப்படைத்துத்தான் அந்த பெண்கள் ஆடினார்கள். எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்த பாட்டு சொல்லவா? முன்னால் உட்கார்ந்துருக்கும் போது, முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அம்மையப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற நாயக நாயகர் பாவத்திலே அப்பர் சுவாமிகள் எழுதிய தேவாரத்தில் நான் கண்ட அந்த முழுமையான ஒப்படைப்பை ஒவ்வொரு பெண்ணினுடைய நடனத்திலும் பார்த்த ஸ்பெஷல் மென்ஷன். இந்த பானையை எடுத்துட்டு அந்த 2 பெண்கள் ஆட்டம். நான் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி கொண்டு போகிறேன் வீட்டிற்கு. முன்னால் உட்கார்ந்துருக்கணும் நீங்க. என்ன ஒரு 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 அற்புதம்! இந்த நாட்டின் கலைகளை என்ன சொல்வது? சொல்லுவாங்க இல்லையா, மொழியின் நாகரிகம், மனிதனின் நாகரிகம் பாஷை, பாஷையின் நாகரிகம் கவிதை என்று சொல்லுவார் தீபம் பார்த்தசாரதி. ஆனால் இங்கே நான் பார்க்கிறேன், அந்த பெண்களினுடைய ஒரு சிறு சிறு அசைவும், கடைசியாக அந்த குழந்தைகள், அந்த பெண்கள் எல்லோரும் அந்த 6லிருந்து 60 வரை சுத்தி இருந்து உட்கார்ந்தாங்கல்ல, இந்த கடைசியா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு என் மனசெல்லாம் அங்க போய் ஒட்டிக்குச்சிங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பரவசத்தோடு தான் இந்த 2.25 மணி நேரமும் உட்கார்ந்திருந்தேன். எல்லாரும் சில பேர் வந்து கேட்டாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, காப்பி? ஒன்றும் வேண்டாம். மனம் நிறைவாக இருக்கின்ற பொழுது, கண்களுக்கு காட்சிகள் இருக்கின்ற பொழுது, ஒரு சிறிய ஒரு மன கலக்கத்தையோ ஒரு மன அயர்வையோ தராத முழுமையாக எங்களை சிவாலயத்தினுடைய முழுமையான பூஜைகளை ஒரு காலத்தில் பெண்கள் தான் முன்னெடுத்து நடத்தினார்கள். அதுதான் இந்த நாட்டிற்கான வரலாறு என்பதனை, வரலாறை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். வரலாறை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். எங்களை எல்லாம் வெளியில் தான் நிறுத்தி இருந்தார்கள். இல்லை, வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை, நீங்கள் தான் எங்களையே எல்லாவற்றையும் செய்வதற்காக எங்களை ஆட்டுவித்தவர்களே நீங்கள் தான் என்ற அந்த பெண்களை கொண்டாடக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை மீண்டும் மீண்டுமாய் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால போய் நம்ம எல்லாரும் வாழ்ந்தோமா இல்லையா? யாரால் கொண்டு போய் விட முடியும்? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரீல்ஸ் பார்க்கறதுக்கே 2 மணி நேரம் 20 நிமிஷம் செலவழிக்கிறதா இன்னைக்கு தகவல். இன்னைக்கு காலையில தகவல். இந்த 2.25 மணி நேரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் போட்டு காட்டணும். கோவில் என்பது இந்த நாட்டில் எவ்வளவு முக்கியமானது. நான் ஒன்று சொல்றேங்க, இந்த நாட்டில் கலையும் கோவிலும் ஆன்மீக உணர்வும் இருக்கும் வரைக்கும் தமிழ் இனத்தை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதுதான் இந்த நாட்டிற்கான அடையாளம். நாங்கள் அதில் வேறுபாடு காண்பதில்லை என்பதுதான் எங்களுடைய தனிப்பெருமை. நான் வேறு ஏதோ ஒரு மார்க்கத்தை சார்ந்தவள், ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா பாட்டி இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே. அந்த உணர்வு எனக்கு வந்தது. என்னுடைய புராதனத்தை, என்னுடைய மூத்த அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள். ஆடையிலே என்ன ஒரு அலங்காரம்! என் பக்கத்துல ஒரு டாக்டர் அம்மா உட்கார்ந்துருந்தது. அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், இந்த 3 காலில் கொலுசு போட்டிருக்குதுங்களே இந்த பிள்ளைங்க, இது கிடைக்கிற இடம் உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்றேன், ட்ரிப்ளிகேன்ல கிடைக்கும், அங்க வெள்ளி நகை கடையில கிடைக்கும். என்கிட்ட இந்த 3 இருக்குது. எங்க அம்மா என் கல்யாணத்துல எனக்கு போட்டாங்க அந்த 3, அந்த பிஸ்தா, பாயல், பட்டி, தண்டா. என்ன நகைகள்! எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த நகைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒண்ணுமே ஆகல. அவ்வளோ அழகான நகைகள். என்ன ஜடை, கையில என்ன வளையல், அத்தனை மோதிரங்கள், அந்த 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 முகங்களில் இருந்த பாவங்கள், அவர்கள் அந்த தீட்டி இருந்த திருநீரு, அவர்கள் பூசி இருந்த மஞ்சள், கையில் வைத்திருந்த மருதாணி, நீங்கள் புடவையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்த வர்ணங்கள், இந்த தேர்ந்தெடுத்த டெக்ஸ்சர். எந்த பெண்ணுக்கும் உடம்பு தெரிஞ்சா?
என்ன நாகரிகம், என்ன கலாச்சாரம், என்ன அழகு. அந்த பாதையை கவுத்து வச்சுட்டு அந்த 2 பெண்கள் ஆடின ஆட்டம், இந்த சின்ன சொப்பை இங்க வச்சுக்கிட்டு ஆடும் பொழுது நான் சொன்னல, அந்த டாக்டர் மாட்ட சொன்ன இதெல்லாம் கிடைக்குதுன்னா, அந்த பொண்ணு திருப்பி என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுச்சு. அனிதா தெரிஞ்சுக்கணுமா என்ன கேட்டாங்கன்னு? இதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னு கேட்டுச்சு. அழகியலுக்கு தான். பெண்களை தவிர அதை யார் பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில்? கவர்ச்சி இல்லாமல் அழகியலை, பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் நீங்கள் இந்த நாட்டியத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை கேட்டா இது ஒரு கலகத்தின் குரல் தான். இடவத்தளியலார் என்கின்ற இந்த புதிய மார்க்கம் என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய, வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய, நம் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய, நம் கலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கலகத்தின் குரலாக, ஒரு புரட்சியினுடைய மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். உங்களுடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆளை இதுக்கு நீங்க கூப்பிட்டிருக்கிறீங்க தலைமை. தமிழ்நாட்டின் மகளிர் ஆணையத்தின் தலைவி. அவங்க தைரியத்தை பத்தி நாம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பிள்ளைகளினுடைய இந்த முயற்சி. எனக்கு தெரியாத நர்த்தனாவே இவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நாளா தான் அந்த பிள்ளைய தெரியும்னு. நான் நேத்து தான் அந்த பொண்ணை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணை 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தே எனக்கு தெரியும்னு. நானும் அவளும் டெல்லி, ஆக்ரா, பாகிஸ்தான் பார்டரு, வாகா பார்டர், அப்புறமா குருத்வாரா, இதெல்லாம் போய் ஒரு 15 நாளுக்கு மேல கூடவே இருந்திருக்கோம். 2004 அந்த பிள்ளையும் நானும் அவ்வளவு அந்த குழந்தையாக பார்த்து இன்றைக்கு ஒரு ஆசானாக நான் அவளை பார்க்கின்ற பொழுது மிரண்டு போகிறேன். தன்னுடைய தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்லுவார்கள். என்னுடைய அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக சிந்தித்து மிகப்பெரிய போரிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு முன்னால் நிற்கக்கூடிய வீராங்கனையாக அந்த பெண் இருக்கிறார். அவளுக்கு செய்யக்கூடிய வாழ்த்து என்பது அந்த பெண் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த குரலுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து தோள் கொடுப்பதும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், உலகளாவிய நிலையில் அந்த பெண் இந்த குழுவினரோடு சென்று இந்த கலாச்சாரத்தை பரப்புவதும் தான் அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியோ அல்லது அவளுக்கு நாம் தெரியக்கூடிய வாழ்த்தோ என்று தெரிவித்துக் கொண்டு, அந்த பெண் இன்னுமாய் இந்த கலைப்பணியை தொடர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் இன்பாண்டு, பண்பாண்டு, பாராண்டு, வாழ்க, பல்லாண்டு 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 என்று வாழ்க்கை. அந்த கோஆர்டினேஷன் நர்த்தனா நான் நர்த்தனா அவங்கள சமீப காலமாக தான் தெரியும். நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. யூஸ்வலாக நான் நிறைய பரதநாட்டியம் போவேன், எனக்கு அந்த அறிவுலாம் அவ்வளோ கிடையாது. பார்ப்பேன், கை தட்டுவேன். உண்மையாக நான் என்னை மறந்து, ஏன்னா இந்த விமன் கமிஷன் இருக்கிறதுனால நிறைய பெண்கள் எங்களை பார்ப்பாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக பார்ப்பாங்க. நிறைய ப்ரெஷர் இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் நினைக்கிறேன் நான் என்னை மெய்மறந்து இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னார், எல்லாமே லைவாக நாங்கள் போட்டோம், எதுவுமே டெக்னாலஜி சொல்லி நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். நான் மேக்கப் கூட பார்த்தேன், டாக்டர் கௌஷிகாட்ட நான் சொன்னேன், மேக்கப் பாருங்களேன், அது இன்னும் மஞ்சள் பூசின மாதிரியே இருக்குது. ஒரு தேவரடியார் என்றால் இப்படி தான் இருப்பார்கள் என்பதை இங்கு மிக மிக சிறப்பாக அதை நடனம் அமைத்து கொடுத்த நம்முடைய நர்த்தனா மட்டுமல்ல, அந்த குழுவினருக்கும் இந்த நடனத்தை ஆடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நடனங்கள் சொல்லுவாங்க, ஒரு வளமான நாடுன்னா அந்த நாட்டில் கலையும் கலாச்சாரம் மிகுந்திருந்தால் தான் அந்த நாடு வளமான நாடுன்னுவோம். நம் தமிழகம் வளமான நாடு, கலை கலாச்சாரமும் மிகுந்த நாடு. அதோட நம்முடைய தேவடியார்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தெய்வீகத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது இன்னும் அது நம்மளுடைய தமிழகத்தில் பார்ப்போம். நம்ம நிறைய ஊரில் தஞ்சாவூர் அங்கெல்லாம் பார்க்கும்போது சிவன் கோயில் உண்மையாக இந்த உள்ள அதுவும் கோயிலில் நம்முடைய இந்த என்ன சொல்றது, சிவபெருமானையே கொண்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணி நிறைய பின்னாடியெல்லாம் சிவா ஓம் நமச்சிவாயெல்லாம் பேசுகிறாங்க. அவங்கள மறந்து சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து என்னை இங்கு வரவழைத்து என்னை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்த என் அன்பு சகோதரிகள் நர்த்தனா, அனிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பர்வீன் சுல்தானா பெரிய பேச்சாளர், அவங்க ரொம்ப அழகாக வரலாற்றை சொல்வாங்க என்று சொல்லி வாழ்த்துக்கள்.